குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரீசனிங் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோமா? நேற்றோட கிளாஸில் நம்ம எந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளமும் கொடுக்கல, அதனால இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரஸ்ட் பீயிங் பீஸ் அப்படிங்கிறத டிஜி டிஎக்ஸ் பிஎம்னு எழுதுறாங்க. ஃபைண்ட் ட்ரஸ்ட் வித்தின் அப்படிங்கிறத பிஎம் ஏவி டபிள்யூஜின்னு எழுதுறாங்க. அப்போ ட்ரஸ்ட்டுங்கிறத எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. ரெண்டு சென்டென்ஸ்லையுமே ட்ரஸ்ட்டுங்கிறது காமனாக இருக்கா? அப்போ கோடிங்லேயும் ட்ரஸ்ட்டோட கோடு தான் காமனாக இருக்கும். அப்படி பார்த்தோன்னா பிஎம்ங்கிறது காமனாக இருக்கா? ஸோ ட்ரஸ்ட்டுக்கான கோட் பிஎம். செகண்ட் கொஷின், நம்பர் சீரீஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 119, 1110, 102, 95, கொஷின் மார்க் 84 அண்ட் 80. சீரீஸ் எந்த ஆர்டரில் இருக்குது? டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. டிக்ரீசிங் ஆர்டரில் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணி பார்ப்போமா? 119லேருந்து -9 பண்ணால் 1110, 1110லேருந்து -8 பண்ணால் 102, 102லேருந்து -7 பண்ணால் 95, 95லேருந்து -6 பண்ணியிருப்பாங்களா? இதுலேருந்து -5 பண்ணியிருப்பாங்க, இங்கே -4 பண்ணிட்டாங்க. அப்போ 95லேருந்து -6னா 89. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 89. தேர்ட் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேருந்து சில மெர்க்குரிகள் வீனஸ்கள் ஆகும். சம் மெர்க்குரிஸ் ஆர் வீனஸ். சில மெர்க்குரிஸ் வந்து, மெர்க்குரிங்கிறது பிளானட்டா, வீனஸ்ங்கிறதும் பிளானட். சம் மெர்க்குரிங்கிறது வந்து வீனஸ்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அனைத்து வீனஸ்களும் எர்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லா வீனஸுமே ஏர்த்துன்னு சொல்லிட்டாங்க. எல்லா வீனஸுமே ஏர்த்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எந்த ஏர்த்தும் மார்ஸ் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஏர்த் கூட மார்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க? சம் மெர்க்குரிஸ் ஆர் ஏர்த். சில மெர்க்குரிஸ் வந்து ஏர்த்துங்கிறாங்க. சில மெர்க்குரிஸ் வந்து ஏர்த்தா? ஆமாம், இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுது. நோ வீனஸ் இஸ் மார்ஸ். ஒரு வீனஸ் கூட மார்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு வீனஸ் கூட மார்ஸ் இல்லைங்கிறது கன்ஃபார்மா? ஏன்னா ஒரு ஏர்த் கூட மார்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வீனஸும் வந்து மார்ஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஆமாவா? ஸோ கன்க்ளூஷன் 1, 2 ரெண்டுமே ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம். போத் கன்க்ளூஷன் 1 and 2 பின்பற்றுகின்றன. நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த் கொஷினில் என்ன சொல்கிறாங்க? அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கீழே கொஷினில் அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு நிறை வர்க்கத்தையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணையும் கொண்டுள்ள அத்தகைய ஒற்றைப்படை எண்கள் எத்தனை உள்ளன? நிறை வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் 1ஐயும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 1 என்பது ஒரு நிறை வர்க்கம் ஆகும். ஓகேவா? 1ங்கிறதையும் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒற்றைப்படை எண், அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அந்த ஒற்றைப்படை எண்ணுக்கு பின்னாடி ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும். இதுதான் ஃபார்மெட். ஓகேவா? இப்போ பார்த்தோன்னா ஸ்கொயர் நம்பர் என்னது? 4ங்கிறது ஸ்கொயர். ஆனால் இங்கே ஈவன் நம்பர் வந்து ஆட் நம்பர் வந்திருக்கணும், ஆனால் ஈவன் நம்பர் வந்திருக்கு. ஸோ இந்த இது இல்லை. அடுத்து வேறு என்ன ஸ்கொயர் நம்பர்? 9ங்கிறது ஸ்கொயர் நம்பரா? 3, 2ங்கிறது வந்திருக்கா? 3ங்கிறது ஆட் நம்பர், 2ங்கிறது ஈவன் நம்பர். இந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. 9, 3, 2. அடுத்து வேறு என்ன? அகைன் பார்த்தோன்னா 9ங்கிறது ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயரு. ஆனால் இங்கே 4 வந்திருக்கு. அப்போ 9 விட்டுறலாம். அப்போ 4ங்கிறது ஸ்கொயர் நம்பரா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர். 5ங்கிறது ஆட் நம்பர், 6ங்கிறது ஈவன் நம்பர். 4, 5, 6 எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா 4, 1, 3ன்னு இருக்குது. 1ங்கிறது ஆட் நம்பர்னு வச்சுக்கிட்டா கூட 3ங்கிறது ஈவன் நம்பர் ஆகாது. 3ங்கிறதும் ஆட் நம்பராக. அடுத்து 9, 7, 9. 9, 7, 9. 9ங்கிறது ஆட் நம்பர் வந்துருச்சு. அப்போ அது எடுத்துக்க முடியாது. இங்கே பார்த்தோன்னா 4, 2, 5. 2ங்கிறது ஈவன். இது ரெண்டும் மாறி மாறி வந்திருந்தா பரவாயில்ல. வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? இப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1, 7, 2ங்கிறது இருக்கா? 1ங்கிறத பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. 7ங்கிறது ஆட் நம்பர், 2ங்கிறது ஈவன் நம்பர். அப்போ 1, 7, 2ங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொஷினுக்கு ரைட் ஆன்சர் 3.
3 மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு. அடுத்த கொஸ்டின், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லேருந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. பிங்கிறத மல்டிப்ளிகேஷனாக கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க, கியூங்கிறத டிவிஷனாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, ஆறுங்கிறத மைனஸாகவும் எஸ்ஸுங்கிறத ப்ளஸ்ஸாகவும் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். 3 பீனா இன்டூ 9, ஆர்னா -14, கியூனா டிவைடட் பை 2, பீனா இன்டூ 6, எஸ்னா +80, கியூனா டிவிஷன் டிவைடட் பை 5, எஸ்னா +4, பீனா அகைன் மல்டிப்ளை பை 10. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடலாமா? டிவைட் பண்ண வேண்டியதெல்லாம் டிவைட் பண்ணிடலாம். 2, 7, இங்கே 5 இருக்கா, இதையும் டிவைட் பண்ணிடலாம். 16, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 9 3s are 27, இங்கே 7, இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கா, 7 6 are 42வா, இங்கே ஒரு 16 இருக்குது, இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோன்னா 40 + 40 என்ன வருது? இது ரெண்டையும் இது பண்ணோன்னா 67, 16, 83லேருந்து 42 மைனஸ் பண்ணோன்னா 41. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 41. நெக்ஸ்ட் கொஷின், 7 பெட்டிகள் இருக்கு. ABCDMN மற்றும் O ஆகிய 7 பெட்டிகள் ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. 1 2 3 4 5 6 7 7 பெட்டிகள் இருக்கு. ஆனால் அதே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதே ஆர்டர்ல இல்லைங்கிறாங்க. ஓகேவா, இதே ஆர்டர்ல இல்லை, வேற வேற ஆர்டர்ல இருக்கு. அப்படிங்கிறப்ப பி ஆனது கீழிருந்து இரண்டாவதாக வைக்கப்பட்டுள்ளது. பிங்கிறது கீழே இருந்து ரெண்டாவதா இருக்கு. அடுத்து பி மற்றும் ஏக்கு இடையில் 3 பெட்டிகள் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன. பிக்கும் ஏக்கும் நடுவில் 3 பெட்டி மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. நடுவில் அப்போ 3 பெட்டி தேவை. அடுத்து ஓ ஆனது பிக்கு கீழே உள்ள நிலைகள் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. பிக்கு கீழே ஓ இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஓங்கிறது இருக்கு அப்படின்ட்டாங்க. அடுத்து சி மட்டுமே ஏ மற்றும் டிக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. டி என்னது, ஏக்கும் டிக்கும் நடுவில் சி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, எம் ஆனது ஏக்கு மேலே உள்ள நிலையில் ஒன்றில் வைக்கப்பட்டுள்ளது. எம்ங்கிறது ஏக்கு மேலே ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்ட்டாங்க. ஒரே ஒரு பெட்டி தான் மிஸ்ஸிங், அந்த என்ன பெட்டி, என்னங்கிற பெட்டி. இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க, என் மற்றும் ஏக்கு இடையில் எத்தனை பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. எண்ணுக்கும் ஏக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்கு, 2 பெட்டி இருக்கு, 2. அடுத்த கேள்வி, 7வது கேள்வியில் என்ன சொல்றாங்க, பிளட் ரிலேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. L + M - N × P / Q. ப்ளஸ்னா என்ன சொல்லிட்டாங்க, ப்ளஸ், இது வந்து மைனஸ்பா. ஓகேவா, ப்ளஸ்னா என்ன சொல்லிட்டாங்க, ஏ என்பவர் பியின் மகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல் என்பவர் எம்மின் மகன் ஆகுமா. எல் என்பவர் எம்மோட மகன் தான் எல். அடுத்து என்ன சொல்றாங்க, எம் - N. மைனஸ்னா என்ன, ஏ என்பவர் பியின் மகள்னு ஆகும். அப்போ எம் என்பவர் என்னின் மகள், என்னோட பொண்ணு தான் எம் அப்படிங்கிற மாதிரி வருமா. N × P. N × Pனா, இன்டூனா என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் பியின் மனைவி அப்படிங்கிறாங்க. அப்போ N என்பவர் பியின் மனைவி, என்னங்கிறவங்க மனைவி, பிங்கிறவங்க ஹஸ்பண்ட். P / Q. P / Qனா என்ன அர்த்தம், P என்பவர் Qவின் தந்தைன்னு அர்த்தம். P என்பவர் Qவோட தந்தைன்னு அர்த்தம். அப்போ இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. என்னுக்கும் பிக்கும் 2 குழந்தைங்க, ஒன்று எம் இன்னொன்று கியூ. எம்மோட பையன் தான் எல். இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க, எல் என்பவர் கியூக்கு என்ன உறவு, எல்லுங்கிறவங்க கியூக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன உறவு, கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ, கூட பிறந்த சகோதரியோட பையன் தான் எல். ஆமாவா, சகோதரியின் மகன். ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். பாட்டில் ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸ், இது மைனஸ்பா, ப்ளஸ்ஸுங்கிறத மைனஸாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க, மல்டிப்ளிகேஷனை டிவிஷனாக எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இது ரெண்டையும் மாற்றி மாற்றி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. கீழே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ணிடலாமா.
டிவிஷன்னா மல்டிப்ளை பை 2, ப்ளஸ்னா -15, மல்டிப்ளிகேஷன்னா டிவைடட் பை 5, மைனஸ்னா +8, எக்ஸ் இந்த கொஷின் மார்க்கை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்? அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸ்னு ஆப்ரேஷன் வரனால. ப்ளஸ்னா மைனஸ்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்களா? ஸோ -5ன்னு போட்டுக்கலாம். 5 3s ஆர்ங்கிறது 15, 4 2s are 8, 8 minus 3 plus 8, x minus 5. 8 8 16, 16 minus 3, x minus 5. 16 minus 3 னா 13, இங்கே xங்கிறது இருக்கு. இங்கே 13 வரணும். எக்ஸில் இருந்து எவ்வளோ -5 பண்ணோன்னா 13ங்கிறது வரணும். அப்போ 18லேருந்து 5 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 13ங்கிறது தான். ஸோ இந்த 13ம் இந்த 13ம் ஈக்குவல் ஆகிரும். அப்போ இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன வரணும்? 18ங்கிறது வரணும். இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 18. 9th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ABCDE மற்றும் F ஆகிய என்கிற 6 நபர்கள் ஒரு கிடைவரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். 6 பேர் வந்து வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாங்களாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஃப்க்கு இடதுபுறத்தில் 2 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். எஃப்போட இடதுபுறத்தில் 2 பேர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கன்னா அப்புறம் மிச்சவங்க எல்லாருமே எங்கே உட்காந்துருப்பாங்க? வலதுபுறத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. டி மற்றும் ஈக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒருத்தர் மட்டும்தான் உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. டிக்கும் ஈக்கும் நடுவில் ஒருத்தர் தான் இருக்காங்கன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஃப் என்பவர் டிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எஃப் என்பவர் டிக்கு உடனடி இடதுபுறம். கரெக்டாக எழுதிட்டோமா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏ என்பவர் சிக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஏங்கிறவங்க சியோட உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. ஏங்கிறவங்க சியோட உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? பி என்பவர் ஏக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். பிங்கிறவங்க ஏவோட 3ஆவது வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்கன்றாங்க. அப்போ பி வந்து டிக்கும் ஈக்கும் நடுவில் உட்கார வச்சிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் கொஷின்கா 3ஆவதாக அமர்ந்துள்ளார். வரிசையின் இடது கடைக்கோடி முனையில் யார் அமர்ந்துள்ளார்? வரிசையின் இடது கடைக்கோடி, இது இடது இது வலது. இடது கடைக்கோடியில் யார் உட்காந்துருக்காங்க? சிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. அடுத்த கொஷின். முடிதா? ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் ஒய், ஓகே, புள்ளி ஒய்யிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி 92 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். பாயிண்ட் ஒய்லேருந்து சவுத் டைரெக்ஷனில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போகிறாங்க? 92 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி போகிறாங்க. 92 கிலோமீட்டர். அங்கேருந்து பின்னர் இடதுபுறம் திரும்பி 59 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து இடதுபுறம் திரும்பி 38 கிலோமீட்டர் செல்கிறார். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? பின்னர் வலதுபுறம், இங்கேருந்து வலதுபுறம் ரைட் சைட்னா 28 கிலோமீட்டர் போகிறாங்க. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? வலதுபுறம் கடைசியாக இடதுபுறம் திரும்புகிறாங்களா? கடைசியாக இடதுபுறம் திரும்பி எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 54 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 54. இப்போ இந்த 38யும் இந்த 54யும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 92ங்கிறது வருதா? 92 கிலோமீட்டர்ஸ். அப்போ ஒய்க்கும் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட் டைரெக்ஷனில் வருவாங்க. நேர் புள்ளியில் தான் இருந்திருப்பாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை இசட்டுன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? அவர் மீண்டும் புள்ளி ஒய்யை அடைய அவர் எவ்வளவு தூரம், மிக குறுகிய தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்டி செல்ல வேண்டும்? இப்போ அவர் வந்து திரும்ப வந்து ஒய்க்கே போகிறதுக்கு அவர் எந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும்னு கேட்குறாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 59யும் 28யும் சிம்பிளாக ஆட் பண்ணோம்னாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 87. எந்த டைரெக்ஷனில் போகணும்? வெஸ்ட் டைரெக்ஷனில் போகணும். 27 கிலோமீட்டர்ஸ் வெஸ்ட். அடுத்த கொஷின்.
வீடியோ ஓக் பெல்லுங்கிறது OFBRMWன்னு இருக்கு. ஹேர் பெல் டியூங்கிறது BRUIEன்னு இருக்கு. அப்போ 2 சென்டென்ஸ்லையுமே பெல்லுங்கிறது காமனாக இருக்கு. கோடில் BRங்கிறது காமனாக இருக்கு. கொஷினில் பெல்லோட தான் கேட்குறாங்க. பெல்லோடது என்ன? BR. அடுத்த கொஷின், நம்பர் ஆல்ஃபபெட்டும் கலந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்களா மிஸ்ஸிங் சீரீஸில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் அனலைஸ் பண்ணுறப்ப எல்லா இதுலேயுமே பிங்கிறது இருக்குது. அப்போ நம்ம பியை விட்டுடலாம், டைரெக்டாக செகண்ட் ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். செகண்ட் ஆல்ஃபபெட் என்ன கொடுத்துருக்காங்க? ஆறுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆரோட பொசிஷன் வேல்யூ என்ன? 18. எஸோட பொசிஷன் வேல்யூ 19. டீயோட பொசிஷன் வேல்யூ 20. அப்போ RSTUக்கு அப்புறம் என்னது? V. அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த ஆல்ஃபபெட் தான் இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் பின்னு தெரிஞ்சிருச்சு, செகண்ட் ஆல்ஃபபெட் விங்கிறது தெரிஞ்சிருச்சு. PVங்கிறது ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த நம்பரை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போமா? 21, 30, 39, 48 +9 +9 +9. அப்போ 48 + 9 is 57. 57 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCDE மற்றும் F ஆகியோர் ஒரு வட்டமேசை, ஒரு சர்க்குலர் டேபிளில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. சென்டரை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்களா? 3 4 5 6 பேர் இருக்காங்களா? பி என்பவர் ஏக்கு வலதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். ஏவோட 3ஆவது வலதுபுறத்தில் பிங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. பி இங்கே உட்கார வச்சிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க? இ என்பவர் டிக்கு உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். ஈங்கிறவங்க டியோட உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துருக்காங்க. அப்போ டியை எங்கே உட்கார வைக்கிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லை? ஆனால் அடுத்து இதில் பாருங்கள், டி என்பவர் ஏக்கு உடனடி அருகாமையாளர் அல்ல அப்படின்ட்டாங்க. அப்போ இங்கே டி இங்கே உட்கார வச்சோன்னா டியோட உடனடி இடதுபுறத்தில் ஈயை உட்கார வச்சிடலாம். ஆமாவா? அடுத்து எஃப் என்பவர் சிக்கு உடனடி வலதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். எஃப்ங்கிறவங்க சியோட உடனடி வலதுபுறத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ எஃப்போட பொசிஷனை இங்கே உட்கார வச்சிடலாம். இப்போ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இவங்களோட இப்போ ஏ பொசிஷன்லேருந்து தேர்டாக யாரை உட்காந்துருக்காங்க, ரைட் சைடில் தேர்டாக யாரை உட்காந்துருக்காங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் இந்த கொஷின் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். என்ன சொல்கிறாங்க? அனைத்து நபர்களும் ஏவிலிருந்து தொடங்கி கடிகார திசையில் ஆங்கில அகர வரிசைப்படி அமைக்கப்பட்டால் ஏ உட்பட எத்தனை நபர்கள் நிலை மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இதே 6 பேர் தான் உட்காந்துருக்காங்க. இந்த 6 பேர் அவங்க பொசிஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க? ஏலேருந்து தொடங்கி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில், கிளாக் எப்படி சுற்றும்? இந்த டைரெக்ஷனில் சுற்றுமா? இப்படி சுற்றுற மாதிரி அவங்க பொசிஷன்ஸை ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ஏ இங்கே வருவாங்க, பி சி டி இ எஃப்ஆ 7 பேர் வரைஞ்சிட்டேனா? ஓகே, எஃப். இப்படி உட்கார்றப்ப எத்தனை பேர் பழைய பொசிஷன்லேயே இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஏவோட சேர்த்து. அப்போ ஏ பொசிஷன்லேயே இருக்காங்க, ஒருத்தர் அதே பொசிஷனில் இருக்காங்க. சிங்கிறவங்களும் அதே சி பொசிஷனில் தான் இருக்காங்க. இது ஒரிஜினல் பொசிஷன், இது ஒரிஜினல் பொசிஷன். இது ஆல்ஃபபெட்டிக்கலாக மாறின பொசிஷன், இது சேஞ்ச்டு பொசிஷன். ஒரிஜினலையும் சேஞ்ச் ஆனதையும் கம்பேர் பண்ணுறப்ப ஏ பொசிஷனில் ஏவே இருக்காங்க, எஃப் பொசிஷனில் பி வந்துட்டாங்க, சி பொசிஷனில் சிஏ இருக்காங்க. மற்றது யாரை பார்த்தாலுமே சேஞ்ச் ஆகியிருக்காங்களா? இருக்க வேண்டிய இடத்துல எஃப் இருக்காங்க. அப்போ 2 பேர் மட்டும்தான் பிளேஸ் சேஞ்ச் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் 2. அடுத்த கொஷின், 14th கொஷினில் என்ன சொல்கிறாங்க? ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. 0, 5, 15, 30, question mark, 75. என்ன பண்ணியிருக்காங்க? இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. +5, +10, +15,
அடுத்து என்ன வரும்? 5, 10, 15னா அடுத்து 20 வருமா? 20னா 50ங்கிறது வந்திருக்கும். 50 + 25 நமக்கு 75. லாஸ்ட் நம்பரை செக் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஸோ இந்த கொஷினுக்கான ரைட் ஆன்சர் 50. அடுத்த கொஷின் 15th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு இரட்டைப்படை எண்ணும் அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி பின்பாக இரட்டைப்படை எண்ணும் கொண்டுள்ள அத்தகைய ஒற்றைப்படை எண்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இரட்டைப்படை எண், ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண்ணுங்கிற மாதிரி இருக்கணும். எத்தனை அந்த மாதிரி இருக்கு? 4, 3, 8. 4, 3, 8ங்கிறது இருக்கு. அடுத்து 2 ஈவன் நம்பர், முன்னாடியும் பின்னாடியும் ஈவன் நம்பர் வரணும், நடுவில் வந்து ஆட் நம்பர் வரணும். இங்கே பாருங்க 8, 1, 8. வேற எதுவும் அந்த மாதிரி இல்லை, 2 தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ 2ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 16th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ABCDEF மற்றும் G ஆகிய 7 நபர்கள் ஒரு கிடை வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். 7 பேர் நார்த்தை பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. டி மற்றும் பிக்கு இடையில் 5 நபர்கள் மட்டுமே அமர்ந்துள்ளனர். டிக்கும் பிக்கும் உள்ள 1, 2, 3, 4, 5 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்ட்டாங்க. இந்த பொசிஷன் தான் வருமாங்கிறத அடுத்த இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 1, 2, 3, 4, 5. இங்கே டி வருதா? இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷனை பாருங்க. சி என்பவர் பியின் உடனடி இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். பியோட இடதுபுறத்தில் சி உட்காந்துருக்காருன்னா இங்கே கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் பியோட இடதுபுறத்தில் சி இங்கே உட்காந்துருந்தாருன்னா 7ங்கிறது இங்கே 8ங்கிற கவுண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இந்த பாசிபிலிட்டி வராது, இதுதான் வரும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? சி மற்றும் ஏக்கு இடையில் ஒருவர் மட்டுமே அமர்ந்துள்ளனர். ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எஃப் என்பவர் ஜியின் இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்திலும் ஆனால் ஈயின் வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்திலும் அமர்ந்துள்ளார். யாரு? எஃப்ங்கிறவங்க ஜியோட இடதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துலையும் ஈயோட வலதுபுறத்தில் ஏதோ ஒரு இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. அப்போ EFAGங்கிற ஃபார்மேட்டில் வருவாங்க. ஆமாவா? இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஏயின் வலதுபுறத்தில் எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர்? ஏவோட வலதுபுறம்ங்கிறது இதுதான். ஏவோட வலதுபுறத்தில் 1, 2, 3 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் டி 3ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். செவன்டீன்த் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? GANங்கிறத KVRன்னு கோட் பண்ணியிருக்காங்களாம். GAN KVRன்னு எப்படி ஃபஸ்ட்டு கோட் பண்ணாங்கங்கிறத பார்ப்போமா? ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1, என்னோட பொசிஷன் வேல்யூ 14, கேவோட பொசிஷன் வேல்யூ 11, வியோட பொசிஷன் வேல்யூ 22, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. என்ன பண்ணியிருக்காங்க? +4 பண்ணியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ஏவை வந்து 1ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 27ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 27 எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். 27னா இங்கே -5 பண்ணியிருக்காங்களா? 27லேருந்து -5 பண்ணால் 22. இங்கே 7ங்கிறது இருக்குது, இங்கே 11ங்கிறது இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்க? +4 -5 +4ங்கிற ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. +4 -5 +4ங்கிற ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. இந்த ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான் கோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டரை ஃபஸ்ட்டு மட்டும் எடுத்து கோட் பண்ணி பார்ப்போமே. இது ஆப்ஷன் ஏல ஃபஸ்ட்டு. என்னோட பொசிஷன் வேல்யூ என்ன? 14. 14லேருந்து என்ன பண்ணணும்? +4 பண்ணணும். +4 பண்ணோன்னா என்ன பண்ணியிருக்காங்க? 6, 18ங்கிறது வருதா? அடுத்து ECங்கிறப்ப ஈயோட பொசிஷன் வேல்யூ என்ன? 5. ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, சியோட பொசிஷன் வேல்யூ என்னன்னு வந்துருச்சு? 3ன்னு வந்துருச்சு. இங்கே -2 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து ஃபாலோ ஆகலை. எல்லோட இது எடுத்துக்கலாமா? எல்லோடதுன்னா எல்லோட பொசிஷன் வேல்யூ என்ன? இது ஆப்ஷன் பி. எல்லோட பொசிஷன் வேல்யூ என்ன? 12. அடுத்து கியூன்னு இருக்கா? கியூவோட பொசிஷன் வேல்யூ 17. 17னா இங்கே +5 பண்ணியிருக்காங்க.
ஆனால் இங்கே +4 பண்ணியிருக்கணும், ஆனால் +5 பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்எல்னு கொடுத்துருக்காங்க. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12. இங்கே +4ங்கிறது வருதா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். டீயோட பொசிஷன் வேல்யூ 20, கியூன்னு கொடுத்துருக்காங்க. கியூவோட பொசிஷன் வேல்யூ என்ன, 17. இங்கே -3 தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் -5ங்கிறது வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி உள்ள ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனா ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணிங்க. நான் ஒன்று மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறேன். டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, ஏவோட பொசிஷன் வேல்யூ 1 இல்லைனா 27ன்னு சொன்னேன்னா, அப்போ பார்க்குறப்ப +4ங்கிறது வருதா, 4 + 3 is 27. அடுத்து என்ன வருது, ஜிங்கிறது வருது. ஜியோட பொசிஷன் வேல்யூ 7, 7லேருந்து -5 பண்ணாங்கன்னா 2 செகண்ட் பொசிஷனில் பிங்கிறது இருக்குது. அடுத்து டிங்கிறது இருக்குது. டியோட பொசிஷன் வேல்யூ 4, 4 + 4 வந்து 8, 8th பொசிஷனில் ஹெச்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. இது வந்து ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. 18th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, சிம்பிள் நம்பர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க. கேள்வியில் என்ன கேட்குறாங்க, அவை ஒவ்வொன்றுக்கும் உடனடி முன்பாக ஒரு எண்ணையும் மற்றும் உடனடி பின்பாக ஒரு சின்னத்தையும் கொண்டுள்ள அத்தகைய சின்னங்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சென்டரில் சின்னம்ங்கிறது வரணும், அந்த சின்னம்க்கு முன்னாடி ஒரு எண் வரணும், அந்த சின்னம்க்கு பின்னாடி ஒரு சின்னம் வரணும். நம்பர் சிம்பிள்ங்கிறது வரணும். பார்த்துடலாமா? நம்பர் சிம்பிள்ங்கிறது இங்கே இருக்குது, 3, இந்த சிம்பிள், இங்கே ஸ்டார் சிம்பிள். அடுத்து என்ன இருக்குது, அதே போல் 9 யூரோ, அடுத்து இந்த சிம்பிள். வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? வேறு எதுவும் அந்த மாதிரி இல்லை. ஸோ 2 தான் அந்த மாதிரி இருக்குது. ஆப்ஷன் C2 இஸ் த ரைட் ஆன்சர். 19th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, மல்டிப்ளிகேஷனையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. கீழே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்களா, ஈக்குவேஷனில் எப்படி டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பை 11, ப்ளஸ்ஸை வந்து -833, மல்டிப்ளிகேஷனா டிவைடட் பை 7, மைனஸ்னா +24. 7 1 திரும்ப அகெயின் 1, இங்கே ஒரு 9. அடுத்து இது மல்டிபிள் பண்ணோன்னா 59 59, 9 4 6, 649லேருந்து -119 + 24. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா என்ன வருது, 530 வருதா. 24னா 554. இந்த கொஷினுக்கு ரைட் ஆன்சர் 554. 20th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபபெட்டிக்கல் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்க. ஆட் ஒன் அவுட் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டியோட பொசிஷன் வேல்யூ 4, பியோட பொசிஷன் வேல்யூ 2. இதை எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, கே ஹெச்ன்னு எழுதியிருக்காங்க. கேவோட பொசிஷன் வேல்யூ 11, ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8. என்ன பண்ணோம், +6 பண்ணோமா, -7 +6 பண்ணியிருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு எது ஆட் ஒன் அவுட்னு தெரிஞ்சிடும். எக்ஸோட பொசிஷன் வேல்யூ என்ன, 24, வியோட பொசிஷன் வேல்யூ 22. இங்கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே சின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட பொசிஷன் வேல்யூ இங்கே 27 எடுத்துக்கலாம். சியோட பொசிஷன் வேல்யூ, ஏவோட பொசிஷன் வேல்யூ 27ங்கிறப்ப சியோட பொசிஷன் வேல்யூ என்னவா இருக்கும், 29 இருக்குமா. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 24னா +3ங்கிறது பண்ணியிருக்காங்க, ஆனால் இங்கே -7 பண்ணியிருக்காங்களா. அப்போ ஆப்ஷன் சியை பார்த்தோன்னா தான் என்னங்கிறது தெரியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +7 பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் சி எடுத்து பார்ப்போம். எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, டியோட பொசிஷன் வேல்யூ 4, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, ஜேவோட பொசிஷன் வேல்யூ 10. +7 பண்ணியிருக்காங்க. இதுவும் தப்பா வருதே. ஏவி
+7 +7ங்கிறது தான் இருக்கு. இங்கே +3ங்கிறது இருக்கே. சாரி, இங்க +6. இங்க +7. அப்ப ஆப்ஷன் ஏங்கிறதும் ஆப்ஷன் சிங்கிறதும் சிமிலரா இருக்கு. ஆப்ஷன் ஏவும் சியும் சிமிலரா இருக்கு. ஆப்ஷன் பி வந்து தப்பா இருக்கு. ஆமாவா? ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டின் 21st கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் 1, 3, 7, 15, 31, கொஸ்டின் மார்க். என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ்வலாக போடுற மாதிரி இருந்தால் +2 +4 பண்ணியிருக்காங்க, 17லேருந்து +8 பண்ணியிருக்காங்க, 15லேருந்து +16 பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 2 × 2 4 × 2 8 × 2 அப்போ 16 × 2 நமக்கு 32. இந்த 32வை 31ஓட ஆட் பண்ணோன்னா 63. அப்படி இல்லைன்னா இதை வேறு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். 1, 3, 7, 15, 31 எல்லா மெத்தட்லையும் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் டக்குன்னு கிளிக் ஆகும், ஏதாவது ஒரு ஃபார்மேட் டக்குன்னு கிளிக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 2 நமக்கு 2வா, 2 + 1 வந்து நமக்கு 3. இந்த வந்த 3யை வந்து × 2 பண்ணலாம். 3 2s are 6. 6 + 1 என்னது 7. இந்த வந்த 7ஐ × 2 + 1 பண்ணோன்னா 15. இந்த 15ஐ × 2 பண்ணோன்னா 30. 30 + 1 நமக்கு என்ன 31. இந்த 31 என்ன பண்ணலாம், அகைன் × 2 + 1. 62 + 1னா நமக்கு 63. ஸோ 63. மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் மட்டும் நீங்கள் நிறைய டைப்ஸில் சால்வ் பண்ணலாம். நீங்கள் அந்த கொஷினை பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா அந்தளவுக்கு ப்ராக்டிசஸ், அத்தனை சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹாலில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு டைப்பில் ஏதாவது ஒரு இது உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகும், அது மூலயமா நீங்கள் வந்து செம்ம சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் 22nd கொஷின். 22வது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் சில பேனாக்கள் சீப்புகள், சம் பென்ஸ் ஆர் கோம்ஸ், சில பேனாக்கள் வந்து சீப்புகள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அனைத்து சட்டைகளும் வாள்கள்னு சொல்லிட்டாங்க. சட்டை திடீர்னு எங்கேருந்து வந்தது தெரியல. ஆனால் அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அனைத்து சீப்புகளும் சட்டைகள், எல்லா சீப்புமே சட்டைன்னு சொல்லிட்டாங்க. எல்லா சீப்புமே சட்டைன்னு சொல்லிட்டாங்களா. அடுத்து இப்போ முன்னாடி கொடுத்துருக்கிறது பார்ப்போமே, அனைத்து சட்டைகளும் வாள்கள். இப்போ எல்லா சட்டையுமே வாள்னு சொல்லிட்டாங்களா. இப்போ சரியா போச்சு. இப்போ கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்க, சம் டெய்ல்ஸ் ஆர் கோம்ஸ். சம் டெய்ல்ஸ் ஆர் கோம்ஸ்னா சில வாள்கள் சீப்புகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில வாள் வந்து சீப்புகள், ஆமாவா, சில வாள்கள் வந்து சீப்புகள். இந்த இது கரெக்டாக ஒத்து போகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, சம் ஷர்ட்ஸ் ஆர் பென்ஸ். தமிழில் என்ன சொல்கிறாங்க, சில சட்டைகள் பேனாக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில சட்டைகள் பேனாக்கள். சில சட்டைகள் பேனாக்கள்லாம் இந்த ஷேடட் போர்ஷனில். ஸோ இதுவும் ஃபாலோ ஆகுது. இந்த ரெண்டு இதுவுமே கன்க்ளூஷன் 1ம் சரி 2வும் சரி ஃபாலோ ஆகுது, ரெண்டுமே பின்பற்றுகின்றன. ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் மிஸ்ஸிங் சீரீஸ் கொடுத்துட்டாங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஏஎஸ்இ KCO, UMY, EWI கொஷின் மார்க் கொடுத்துட்டாங்களா. இப்போ ஆப்ஷனை நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப எல்லா இதுலேயுமே ஃபஸ்ட்டு இது வந்து ஓங்கிறதா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து ஓ தான் இருக்குது. அப்போ அதை விட்டுறலாம், செகண்ட் ஆல்ஃபபெட்லேருந்து சால்வ் பண்ணலாம். எஸோட பொசிஷன் வேல்யூ என்ன 19, சியோட பொசிஷன் வேல்யூ என்ன 3, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா +10 பண்ணியிருக்காங்கப்பா, ஓகேவா. +10 +10 +10. நான் ஆல்ரெடி சியோட இன்னொரு பொசிஷன் வேல்யூ என்ன சொன்னேன் 29 சொன்னேன்னா, அப்போ 29ங்கிறப்ப
+10 பண்ணியிருக்காங்கங்கிறது சரியா போச்சு. இப்போ 23லேருந்து +10 அகெயின் பண்ணோம்னா நமக்கு 33ங்கிறது இருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் என்ன 26. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு 7ங்கிறது தான். இந்த 7ஓட ஆல்ஃபபெட்டை தான் இங்கே போட போகிறோம். 7th பொசிஷனில் ஜிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஜிங்கிறது ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது பாருங்கள். பிசிடி ரெண்டுலேயுமே 3லேயுமே இருக்குது. ஆப்ஷன் ஏல தான் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏவை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து லாஸ்ட்டாக எந்த ஆல்ஃபபெட்டை கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ சிம்பிளாக நம்ம இந்த செகண்ட் ஆல்ஃபபெட்டை கண்டுபிடிச்சதுக்கு லாஸ்ட் ஆல்ஃபபெட்டை டைரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தோன்னு வைங்களேன், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டிருக்கலாம். ஆமாவா? ஈயோட பொசிஷன் வேல்யூ 5, ஓவோட பொசிஷன் வேல்யூ 15, ஒய்யோட பொசிஷன் வேல்யூ 25, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. ஸோ இங்கேயும் +10 தான் பண்ணியிருக்காங்க. +19னா 9 + 10ங்கிறது 19. 19th பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? எஸ்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஓங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. ஜி லாஸ்ட்டில் எஸ்ங்கிறது வரும். லாஸ்ட்டில் எஸ்ங்கிறது இதில் வருது, ஆப்ஷன் டியில் தான் வருது. ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 24th கொஷின். இந்த டைப்லையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். என்ன மாதிரி டைப்பு? ஒரு கார் நிறுத்தும் இடத்தில் வாகனம் ஏ ஆனது வாகனம் பிக்கு மேற்கே உள்ளது. வாகனம் ஏங்கிறது வாகனம் பியோட மேற்குல இருக்கு. மேற்குல இருக்கா? அடுத்து வாகனம் சி ஆனது வாகனம் பிக்கு கிழக்கே உள்ளது. வாகனம் பிங்கிறதோட கிழக்குல வாகனம் சி இருக்குன்ட்டாங்க. அடுத்து வாகனம் டி ஆனது வாகனம் பிக்கு வடக்கே உள்ளது. வாகனம் பியோட வடக்குல வாகனம் டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வாகனம் இ ஆனது வாகனம் சிக்கு தெற்கே உள்ளது. வாகனம் ஈங்கிறது வாகனம் சியோட தெற்குல இருக்கான். அப்ப இ எங்க போட்டுடலாம். அப்ப வாகனம் எஃப் ஆனது வாகனம் சிக்கு வடக்கே உள்ளது. வாகனம் சியோட வடக்குங்கிறது தான். வாகனம் சியோட வடக்குல வாகனம் எஃப்ங்கிறது இருக்கு. இப்ப கேள்வியில் என்ன கேட்குறாங்க? வாகனம் ஏ பொறுத்து வாகனம் ஈயோட நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாகனம் ஏ இங்க இருக்கு, வாகனம் ஈங்கிறது கீழே இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை சென்டரா வச்சுக்கிட்டோம்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் வாகனம் ஈங்கிறது இருக்குது. இதுக்கு நேராக வந்திருந்ததுன்னா சவுத்து, பிக்கு நேராக இருந்திருந்ததுன்னா ஈஸ்ட்டு. பிக்கும் சேராமல் இங்கேயும் சேராமல் இருக்கனால வாகனம் ஈங்கிறது எங்கே இருக்குது? வாகனம் ஏவோட சவுத் ஈஸ்டில் இருக்குது. ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின். கோடிங் டிகோடிங் தான். இது ரொம்ப சிம்பிளானது. டிங்கிறது ஃபர்ஸ்ட் இதில் டிங்கிறது எங்கே இருக்குது? ஃபர்ஸ்டில் இருக்குது. அடுத்த இதில் தேர்டாக போயிடுச்சு, அடுத்து செகண்டாக போயிடுச்சு. ஃபர்ஸ்டில் இருக்க டி தேர்டாக போயிடுச்சு, தேர்டுலேருந்து செகண்டாக வந்திருக்கு. அதே போல் தான் ஆறுமா தேர்டாக இருக்குது, அப்புறம் செகண்டாக இருக்குது. ஆறு ஆப்ஷன் ஃபர்ஸ்டில் ஆப்ஷனில் பார்த்தோன்னா தேர்டாக இருக்குது, இங்கே செகண்டாக இருக்குது. இந்த ஆப்ஷன் ஓகேவா ஆகுது. ஆனால் அடுத்த ஆப்ஷன்ஸும் நம்ம செக் பண்ணோம். ஜிங்கிறது தேர்டாக வந்திருக்கணும், வரலை. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். விங்கிறது தேர்டாக வந்திருக்கணும், வரலை. செகண்டாக வந்திருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஆறுங்கிறதும் தேர்டாக வந்திருக்கணும், வரலை. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 26வது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் அனாலஜியில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா 5 3s are 15, 15 + 1ங்கிறது தான் 16. First number into second number which is equal to என்ன பண்ணலாம்? எக்ஸோட +1 தான் தேர்ட் நம்பர். இங்கே பார்த்தோன்னா 7 2s are 14, 14 + 1 வந்து 15. 6 8s are வந்து 48, ஆனால் 48 ஆனால் 43 இருக்கு. அதுவே இன்னும் ஆட் பண்ணோன்னா 49 ஆகும். அது இல்லை. 4 3s are 12, இங்கே 9 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 4 3s are 12, 12 + 1ங்கிறது
13ங்கிறது வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 27th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 3 டிஜிட் நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து என்ன கேட்குறாங்க? குறிப்பில் சொல்கிறாங்க அனைத்து செயல்பாடுகளும் எல்லா செயல்பாடுமே இடதுலேருந்து வலதாக தான், லெஃப்ட் டு ரைட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிகப்பெரிய எண்ணின் 3வது இலக்கத்தை மிகச்சிறிய எண்ணின் 2வது இலக்கத்துடன் கூட்டினால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கொடுத்துருக்க நம்பர் சீரீஸை ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பராக எழுதினாலும் ஓகே தான், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதினீங்கனாலும் ஓகே தான். அது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எழுதிக்கிறேன். இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 185, அதை விட பெரிய நம்பர் வந்து 249, அதை விட பெரிய நம்பர் 267, அதை விட பெரிய நம்பர் 324, அதை விட பெரிய நம்பர் 526. இப்போ என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய எண்ணின் 3வது இலக்கத்தை, மிகப்பெரிய எண்ணுங்கிறது இதுதான், மிகப்பெரிய எண்ணோட 3வது இலக்கம் என்ன? 6. அடுத்து மிகச்சிறிய எண்ணின் 2வது இலக்கத்துடன், மிகச்சிறிய எண்ணுங்கிறது 185 தான், இதோட 2வது இலக்கம் என்ன? 8. அதை என்ன பண்ண சொல்றாங்க? இலக்கத்துடன் கூட்டினால் அதன் விலை என்னவாக இருக்கும்? அப்ப சிம்பிளா 8 + 6 தான் என்னன்னு கேட்குறாங்க. 8 + 6ங்கிறது 14. 14ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 28வது கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க? ஆட் ஒன் அவுட் என்னன்னு கேட்குறாங்க. பார்த்துடலாமா? ஓட பொசிஷன் வேல்யூ 15, யூவோட பொசிஷன் வேல்யூ 21, எக்ஸோட பொசிஷன் வேல்யூ 24. 15னா +6 வந்து 21, 21லேருந்து +3 வந்து 24. அடுத்து இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன பண்ணியிருக்காங்க? ஈயோட பொசிஷன் வேல்யூ என்ன? 5, கேவோட பொசிஷன் வேல்யூ என்ன? 11, என்னோட பொசிஷன் வேல்யூ 14. +6 ஆகியிருக்கு, இங்கே +3 ஆகியிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ஆப்ஷன் சி என்னன்னு பார்த்தலாமா? ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க? எஃபோட பொசிஷன் வேல்யூ 6, எல்லோட பொசிஷன் வேல்யூ 12, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17. +6 ஆகியிருக்கு, இங்கே +5 பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கணும்? +3 வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆட் ஒன் அவுட். 29th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? LMQRங்கிறத VWABன்னு எழுதுறாங்க, IJNOங்கிறத STXYன்னு எழுதுறாங்க, HIMN எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். LMQR வந்து VWABன்னு எழுதுறாங்களாம். எல்லோட பொசிஷன் வேல்யூ என்ன? 12, எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, கியூவோட பொசிஷன் வேல்யூ 17, ஆரோட பொசிஷன் வேல்யூ 18. இது சிம்பிளாக பார்த்தோன்னா LMQR VWAB இது எல்லாம் சேர்ந்த மாதிரியே ஒரே கொஷின் தான். ஆனால் எல்க்கு அப்புறம் எம் வந்திருக்கு, கியூக்கு அப்புறம் ஆர் வந்திருக்கு. ஆமாவா? விக்கும் எல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? வியோட பொசிஷன் வேல்யூ என்ன? 22, +10 பண்ணியிருக்காங்க. டபிள்யூவோட பொசிஷன் வேல்யூ 23, இது +10 பண்ணியிருக்காங்க. ஏவோட பொசிஷன் வேல்யூ 1 இல்லைனா 27ன்னு எடுத்துக்கலாம், இங்கே +10 பண்ணியிருக்காங்களா? பியோட பொசிஷன் வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம், இல்லை 28ன்னு எடுத்துக்கலாம். 28ன்னு எடுத்தோன்னா +10 பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +10 +10ங்கிற ஃபார்மேட்டில் கோட் பண்ணியிருக்காங்க. HIMNக்கு பண்ணிடலாமா? HIMN. ஹெச்சோட பொசிஷன் வேல்யூ 8, ஐயோட பொசிஷன் வேல்யூ 9. இப்போ தான் சொன்னேன், HIங்கிறது பக்கத்தில் இருக்குது, MNங்கிறது பக்கத்தில் இருக்குது. ஹெச்சோட +10 பண்ணாங்கன்னா 18, 18th பொசிஷனில் ஆறுங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஆப்ஷனில் எல்லாமே ஆறுன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆறுக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்ன? எஸ்ங்கிற ஆல்ஃபபெட்டா? எஸ்ங்கிற ஆல்ஃபபெட்டில் ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் பியும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சிடியை கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து எம்மோட பொசிஷன் வேல்யூ 13, 13th பொசிஷனை +10 பண்ணோன்னா 23, 23rd பொசிஷனில் என்ன ஆல்ஃபபெட் இருக்குது? டபிள்யூங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் டபிள்யூங்கிறது இருக்குது. ஆப்ஷன் பியை கேன்சல் பண்ணிடலாம். டபிள்யூக்கு அடுத்த ஆல்ஃபபெட் என்ன? எக்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா? ஓகே,
லாஸ்ட் கொஷின் 30th கொஷின். இந்த செஷனோட லாஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். 7 பெட்டிகள் LMNO, QR மற்றும் S ஆகியவை ஒன்றன் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, 7 பெட்டி இருக்கு, ஒன்றுக்கு மேலே ஒரு மேலே பெட்டி இருக்கு, அவை ஒரே வரிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. L என்பது Oக்கு உடனடி மேலே வைக்கப்பட்டுள்ளது. 7 பெட்டி வரைஞ்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 7 பெட்டி இருக்கு. L என்பது Oக்கு உடனடி மேலே இருக்கு. Lக்கு உடனடி மேலே வந்து ஓக்கு உடனடி மேலே எல் இருக்குன்ட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஓக்கு மேலே எல்லை எங்கே வைக்கிறது, எங்கே வேணால் வைக்கலாம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போகலாம். எம் மட்டுமே ஆறுக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது. எம்ங்கிறது மட்டும்தான் ஆறுக்கு கீழே இருக்குது. என் என்பது கியூக்கு உடனடி மேலே வைக்கப்பட்டுள்ளது. என் என்பது கியூவோட உடனடி மேலே என் இருக்குன்ட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2 பெட்டிகள் மட்டுமே எல்லுக்கு மேலே வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இப்போ கொஷினே. எல்லுக்கு மேலே 2 பெட்டி தான் இருக்குன்னால அப்போ எல்லுக்கு கீழே யார் இருப்பா, ஓங்கிறவங்க இருப்பாங்க. எல் என்பது ஓக்கு உடனடி மேலே இருக்குன்ட்டாங்களா, அப்போ இது செட் ஆயிடுச்சு. இந்த கொடுத்துருக்க பெட்டிகள்லேயே ஒரே ஒரு பெட்டியை தான் எழுதணுமா? எந்த பெட்டி அது? எஸ்ஸுங்கிற பெட்டி. எஸ்ஸை ஓக்கும் ஆருக்கும் நடுவில் உட்கார வச்சிடலாம், போட்டுடலாம். எஸ் மற்றும் எண்ணுக்கு இடையில் எத்தனை பெட்டிகள்? எஸ்ஸுக்கும் எண்ணுக்கும் நடுவில் எத்தனை பெட்டி இருக்குன்ட்டாங்க. எத்தனை பெட்டி இருக்குது? 3 பெட்டி தான் இருக்குது. 3ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த கிளாஸ் இதோட முடிஞ்சதுப்பா. இந்த கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ரிவ்யூஸை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து டெலகிராம் வந்து பேன் ஆயிடுச்சா, அதனால் இந்த பிடிஎஃப்ஸை வந்து எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது டீமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேவா? வாட்ஸ்அப் சேனல்ஸில் நம்மளால் பிடிஎஃப்ஸை டவுன்லோட் பண்ண முடியறதில்ல, அப்லோட் பண்ண முடியறதில்ல. முடிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பில் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஆப்பில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸஸ் பற்றின ரிவ்யூஸை நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.